அனைவருக்கும் வணக்கம். 8/7/2026 புதன்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். உத்தரப்பிரதேச அரசின் உபரி வருவாய் முகமூடி, இமாலய புள்ளி விவர மோசடி. உத்தரப்பிரதேச அரசு உபரி வருவாய் ஈட்டியதாக பெருமை பேசுகிறது. ஆனால் அந்த கணக்குகளுக்கு பின்னால் உண்மையில் என்ன இருக்கிறது? புள்ளி விவரங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? மக்களின் வாழ்க்கை தரத்தை மறைக்கும் இந்த பிரச்சாரத்தின் உண்மை முகத்தை இன்றைய தலையங்கத்தில் விரிவாக பார்ப்போம். உத்தரப்பிரதேச ஆதித்யநாத் அரசு தங்களின் மாநிலத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக உபரி வருவாய் நிலவுவதாக கூறி வரும் வெற்று விளம்பரங்களின் பின்னால் இருக்கும் இமாலய புள்ளி விவர மோசடியை இந்திய தலைமை தணிக்கையாளர் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ தரவுகள் அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டியுள்ளன. ஜூன் 16 அன்று வெளியான CAG-யின் 2024-25 நிதி அறிக்கையின்படி உத்தரப்பிரதேச அரசு காட்டியுள்ள ரூபாய் 59,327 கோடி உபரி வருவாய் என்பது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியால் வந்ததல்ல, மாறாக மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிடாமல் முடக்கியதால் உருவான ஒரு போலியான கணக்கு வித்தையாகும். இது ஒட்டுமொத்தமாக 13 மாநிலங்கள் காட்டியுள்ள ரூபாய் 1.27 லட்சம் கோடி உபரி நிதியில் ஒரு தனி மாநிலமாகவே 50% உத்தரப்பிரதேசம் பிடித்துள்ளது போன்ற போலியான பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாகவே உத்தரப்பிரதேச அரசு தனது சொந்த பட்ஜெட் தொகையை முழுமையாக செலவிட துப்பற்று கிடக்கிறது. குறிப்பாக 2019-20 முதல் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தொகையில் குறைந்தது 15% மேல் செலவிடாமல் முறைகேடாக முடக்கியுள்ளது. 2024-25 நிதியாண்டில் அம்மாநிலத்தின் வருவாய் வரவு 16% குறைந்த போதிலும் திட்டங்களுக்கான செலவினங்களை அதைவிட கூடுதலாக 15.4% அளவிற்கு பாஜக அரசு வெட்டி சுருக்கியுள்ளது. சில மாநிலங்கள் தங்களின் இலக்குகளை எட்டி பட்ஜெட்டை விட கூடுதலாக செலவிட்டு மக்கள் நலனை காக்கும் வேளையில் உத்தரப்பிரதேச அரசோ நிதியை தேக்கி வைத்து போலி உபரி பிம்பத்தை காட்டுகிறது. மற்ற பல மாநிலங்களின் நிதியியல் திறனோடு ஒப்பிட்டால் உத்தரப்பிரதேசத்தின் இந்த உபரி என்பது உண்மையில் ஒரு பெரும் பற்றாக்குறையாகவே மாறியிருக்கும். இந்த மோசடி உள்கட்டமைப்பு மற்றும் மூலதன செலவினங்களில் மேலும் விபரீதமாக பிரதிபலிக்கிறது. 2024-25 மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 1.55 லட்சம் கோடியில் வெறும் ரூபாய் 1.13 லட்சம் கோடியை மட்டுமே செலவிட்டு 27% நிதியை அப்படியே முடக்கியுள்ளது. ஒன்றிய அரசின் வரி பகிர்வு மற்றும் மானியங்கள் மூலம் தங்களின் மொத்த வருவாயில் 55.11% மத்திய நிதி பகிர்வாக பெறும் உத்தரப்பிரதேச அரசு அந்த நிதியையும் பயன்படுத்தாமல் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கான நிதியில் 38.4% செலவிடாமல் பாழாக்கியுள்ளது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான நிதியை திட்டமிட்டு முடக்கிவிட்டு அதனை உபரி நிதி என பறைசாற்றிக் கொள்ளும் பாஜக அரசின் இந்த மக்கள் விரோத நிர்வாகத்திறனற்ற புள்ளி விவர சூழ்ச்சிகளை நாட்டு மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். உபரி வருவாய் என்ற பெயரில் வெளியிடப்படும் கணக்குகளை மட்டும் நம்பாமல் அதன் பின்னால் உள்ள உண்மை நிலையை ஆராய்வதே மக்களின் கடமை. வளர்ச்சி என்பது வெறும் புள்ளி விவரங்களில் அல்ல, மக்களின் வாழ்வாதாரத்தில் தெரியும் மாற்றங்களில்தான் இருக்கிறது. தீக்கதிர் தலையங்கம் நிறைவருகிறது. நாளை மற்றொரு தலையங்கத்தில் சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.